வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லேப்டாப்புக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து எஸ்எஸ்டி வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து எஸ்எஸ்டி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆயிருக்கு. ஸோ சும்மா ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு அன்பாக்சிங் பண்ணுறத ஒரு வீடியோவாக போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்க பேக்கிங்ஸ். நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ உள்ள 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்டியும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறதுனால உள்ளே வந்து லேப்டாப்பில் ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் போட முடியும். ஸோ அதை வந்து வெளியே க்ளோன் பண்ணுறதுக்காக இந்த என்க்ளோசர் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது மூலிமா நீங்கள் அப்படியே நார்மலாக ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுற மாதிரி லேப்டாப்பில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வருவோம். ஸோ இது USB 3.0 வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ பேக்கிங் நல்லா நீட்டாக பண்ணியிருக்கு அந்த அமேசான் ஆர்டர்லேயே. ஸோ ஒரு அந்த ஹார்ட் டிஸ்க் போடுற மைக்ரோபி ஏதோ இந்த பின் பேர் வந்து எக்ஸாக்டாக தெரில, அந்த பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்க்ளோசர். ஸோ இது எக்ஸாக்டாக எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம மெமரி கார்டு ரீட் பண்ணோம் அப்படின்னா SD கார்டு ரீடர் வேணும் இல்லையா, அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2.5 inch SSD ரீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இருந்தால் தான் நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வாங்கணும் இல்லை, வெறும் கேபிள் மட்டும் இந்த சாட்டா பின்னோட மட்டும் இருக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஹார்ட் டிஸ்க் மாதிரி கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டும்கோசரம் இந்த மாதிரி கவர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா டைட்டாக இருக்குது ஓப்பன் பண்ணும்போது. ஸோ இங்கே ஒரு ஸ்பான்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாட்டா பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஓரம் வச்சுட்டு நம்ம எஸ்எஸ்டியை பார்ப்போம். ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 TB ரெண்டு கிட்டத்தட்ட 5000க்கு மேலே வந்து வந்துச்சு. ஸோ அது ஒவ்வொரு டைமும் வேரி ஆகும். ஸோ அதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா கூட அது வேறு ரேட் தான் இருக்கும். பட் MRP வந்து 9000 போட்டிருக்காங்க. ஸோ இது WDயில் க்ரீனு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ப்ளூ அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீடும் வாரண்ட்டி டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 years வாரண்ட்டி வரும். அண்டு 545 MBPS வந்து ஸ்பீடு கிடைக்கும். இதே நீங்கள் ப்ளூ போனீங்க அப்படின்னா 560 அந்த MBPS வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து கிடைக்கும். பட் உங்களுக்கு ஒரு 500 அந்த மாதிரி வித்தியாசம் வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வெறும் 15 MBPSக்கு அவ்வளோ கொடுக்க வேணான்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரீனே வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் மற்ற ஹார்ட் டிஸ்க்ஸை விட. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னாலே உள்ளே போயிடும். ஸோ அவ்வளோதான், மேலே இந்த என்க்ளோசரை வந்து திரும்ப மூடிட வேண்டியதான். ஸோ இப்போ அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த என்க்ளோசர். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் வந்து 5000 சம்திங், ஏதோ கரெக்டாக எக்ஸாக்டாக தெரில. ஸோ இதோட வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கூடிய சீக்கிரம் பண்ணுறேன். இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேப்டாப்பை எப்படி க்ளோன் பண்ணுறது, ஸோ க்ளோன் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.